தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் வருங்கால தமிழ்நாடு முதல்வர் என்று அண்ணன் விஜய் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நாய் நக்கன மூஞ்ச காட்டுறதுக்கு என்னடா பில்டப் கொடுக்குது பாத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாமலே இருந்துக்கலாம்டா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய அடிப்படை கோட்பாடு. அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அதை படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாம ஒப்பிச்சுக்கிருக்க. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுங்க. நீ இந்த இடத்துக்கு எல்லாம் வரணும்னா 10-15 வருஷம் கட்சி பணி செய்யணும். அப்படி செஞ்சவனுங்க எல்லாம் வாசல்ல நின்னுட்டு இருக்கானுங்க. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு அன்பு திறமைக்கு அரசியலுக்கு இல்ல. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணம் இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பண்ணுவான். வாய மூடிக்கிட்டு நிக்கிறானுங்க பாருங்க. ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து திராவிடியன் மாடல் வேணுமா? அடிமை மாடல் வேணுமா? சினிமா மாடல் வேணுமா? அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? நீங்க எல்லாரும் எனக்காக உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க. கண்ணு ஓகே. என்னடா 37வது வட்டத்துல தளபதி சொன்ன வழியில வீட்டுக்கு வீடு எனக்காக விசில் சின்னத்தை கோலமா போடுன்னு சொன்னாரு. அவரோட சின்னத்தை ஞாபகார்த்தமா நாங்க இங்க விசில் சின்னமா வரைஞ்சிருக்கோம். இது கோலமாடாது. இது கோலமாடா. இது கோலம் அழுகுது. கோலமாடா. இது ஏத்துக்க மாட்டா. இது அலங்கோ வேண்டாம். இந்த மாதிரி கோலம்லாம் போட்டது யாரா? எந்த கைடா? இந்த கைதானா? கொண்டு வர நீங்க அடுப்புல வச்சு கறிக்கிறேன். வாடா விஜயனா, வணக்கம். நான் இந்த வீடியோ பார்த்தேனா, காலையில இருந்து தெருவா சுத்தினே இருக்கேன். என் மொத்த ஏரியாவுல சல்லடை போட்டு பார்த்துட்டேன். ஒருத்தன் வீட்டு வாசல்ல கூட நம்ம விசில் கோலம் போடலன்னு எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. இத்தனை பேர் கூட்டமா வந்தீங்களா பாக்குறதுக்கு? என்னடா ஒருத்தன் கூட போடலையடா கோலம்னு கேட்டு ஒரு வீட்டை தட்டி, என்னங்க யாருமே கோலம் போடலன்னு கேட்டோன்னா அந்த ஐயோ டென்ஷன் ஆகி கையில ஒரு கட்டையை எடுத்துட்டு ஓட தற்குறி விஜய் மகனே ஒரே பேட் வேர்ட்ஸ் பேசினாருன்னு பதறி அடிச்சு ஓடி வந்து இப்ப நின்னு வந்துட்டு பேசிட்டு இருக்கேன். ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ணவங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். விசில் சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க ஆனந்த் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் உனக்கு தான் ஓட்டு விசில் சின்னத்துக்குன்னு என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்ப என் கண்ணுல இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கண்ணுல இருந்து தண்ணி வந்துகினே இருந்தது. கண்ணுல இருந்து தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். நான்லாம் வந்து சும்மா அழுதன்னு சொல்றது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த ஆள் என்ன சொன்ன? 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கண்ணுல இருந்து தண்ணி வந்துகினே இருந்தது. ஏன் என்ன சொன்ன? நான்லாம் வந்து சும்மா அழுதன்னு சொல்றது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்ன்றதெல்லாம் கிடையாது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. இது முழுக்க முழுக்க தலைவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இதுக்கு எடுத்துக்காட்டு.
உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய் நீ ஒரு சினிமா தேவடியா? நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்களையும் எந்த ஒரு ஊழலையும் செய்ய விட மாட்டேன். ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் எங்கள் தலைவர் தளபதி தான். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க. ஊழல் ஊழல் ஊழல், காசு வாங்க மாட்டேன். நீங்க பதவியே காசு வாங்கி தாங்க போட்டீங்க. எல்லாருக்குமே பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க சீட்டு கொடுத்தாங்களே தவிர பணம் வாங்காம கொடுக்கல. சினிமாக்கார பயலே, இவ்வளவு நாள் உனக்கு ரசிகரா இருந்ததுக்கு வெக்கப்படுறாய், வேதனைப்படுறாய், துக்கப்படுறாய், துயரப்படுறாய், எவ்வளவோ செல்லும் இந்த பாதை. கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? யாரோ யாரோ அறிவா. இவங்க குடும்பமே கூலி கிளாஸ் கொடுப்போம், எல்லாரும் கண்ணாடி போட்டுப்பாங்க. தளபதி மேல, விஜய் அண்ணன் மேல எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருக்காங்கிறது நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது தெரியுது. நான் முதலமைச்சர் ஆனா 24 மணி நேரம் என் போன் ஆன்ல இருக்கணுமா என்ன? இருக்கணும்ல. அப்படின்னா எனக்கு பதிலா 7 மணிக்கு மேல யாரு தண்ணி அடிப்பா? எனக்கு பதிலா 9 மணிக்கு மேல யாரு என் கேர்ள் ஃபிரெண்ட கொஞ்சுவா? இது ரெண்டுக்கும் ஆள் வச்சு பண்ணா நல்லாவா இருக்கும்? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அறம்னா தூய்மையான மனசோட நல்லது செய்யறது. இப்ப பொருள்னா வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேடும் முறைன்னும் சொல்லுவாங்க. இன்பம்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ்னு சொல்லலாம். நேர்மையான உழைப்பு மூலம் வருதுதான் நிஜமான இன்பம்னு சொல்லலாம். அப்ப நீ பாப்பா ஸ்மார்ட்டா இருக்கு நான். நீ தலைவர் தளபதி தமிழகத்தில் சாலை வளம் வந்தார். எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல. தமிழகம் தான் தளபதியோடு வலம் வருகிறது. அம்மா! கடவுளே. கொம்புளா பூவை சுத்திடத்து ஈழ ஒட்டு வச்சு. ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்லம் நாயக்கரு, இவர் கொத்தால தேவரு, அவர் யார்? அவரு கொண்டராசு. ஏதாவது சொல்லி புரியும் பாத்துக்க. நீ நேருக்கு நேர் நில்ல, நாங்க பாத்துக்குறோம். நீங்க நாங்க பாத்துக்குறோம். ஏன் பயப்படுறீங்க? பயமா? பயமானே. रुको जरा, सबर करो. நே எங்களுக்குலாம் ஓட்டு இல்லடா. அதனால என்னோட தொகுதிக்கு மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். இவன் எப்ப மாசம் ஆகுது, அவன் எப்ப பாக்க வர்றது? மாசம் வருவான்னு சொன்னேன். இதோட நீங்களும் என்ன சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன? உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். திமுகவும் மற்றும் பலரும் ஒண்ணுதான்னு நாம சொன்னோம் இல்லையா? 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. 1 hour later. அப்படி நாம உண்மையா மனசார யோசிச்சு சொல்லி இருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கைய பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. கண்ணாடி சார் அது. நண்பர்களே பாருங்க, இவங்க அவங்க பையன் இறந்தவருக்கு பரவாயில்ல, அந்த ஆயா படைக்கிறாங்க, சாமிக்கும் படைக்கிறாங்க, பரவாயில்ல. இவங்க தான் படைக்கிறது. இவருக்கு படைக்கணும். பாருங்க, பொட்டு பூவெல்லாம் சாமி ரூம்ல வச்சு படைக்கிறது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.